ஹை டியர், டுடே நம்ம ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் முறை மாமா அந்த டைட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டோரியோட 2வது பார்ட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதோட முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் முடிக்க முடியலன்னா அடுத்த பார்ட் போடுறேன். ஸோ முடிஞ்சாலும் இதிலே முடிச்சிடலாம். சரி, ஓகேங்க டியர். ஸோ இப்போ லாஸ்ட்டில் எதில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு ஜிம்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையாக கேட்டிருப்பாங்க. ஆனால் ஜிம்னு ஒரு காலை தூக்கி போட்டிருப்பாரு. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, என்னால் அவளை சீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப அப்படியே கஷ்டமாக இருக்குது. அட் த சேம் டைம் டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஜிமின் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பார் மேலே. நீங்கள் அப்படியே போகிற ஜிமினே ஏக்கமாக பார்க்குறீங்க, உங்களுக்கு அழுகையாக வருது, பட் எதுவும் வெளியே காட்டிக்கலை. ஸோ இந்த பக்கம் டேக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நல்ல வேலை, அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால பரவாயில்ல, இல்லைனா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பார். ஏன்னா டேக் வந்துட்டு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவரால் உங்களை விட்டே கொடுக்க முடியாது, அந்த ஸ்டேஜில் இருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஜிம்மினை பிடிச்சிருக்கு, அவரை விட்டே கொடுக்க முடியாது, அந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்களும் எழுந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. டேவும் என்ஜாய் அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. ஆனால் இந்த பேருச்சுங்களாம் உட்காந்துட்டு ஏதோ நைட்டு ஃபுல்லாக பேசி முடிவு பண்ணியிருப்பாங்க போல். அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு எழுந்திரிச்சு உட்காந்ததுமே ஜிமின் கீழே வராரு. ஸோ எல்லோரும் கீழே தான் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அப்போ தான் வரீங்க. டேவும் அங்கே இருக்கார் ஆல்ரெடி. என்ன ஆகுதுன்னா, இங்கே பாரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா பேசுகிறாரு. ஸோ ஜிமினோட அப்பா பேச்சுக்கு மறு வார்த்தை எதுவும் பேச மாட்டார். ஸோ அந்த மாதிரி அவரோட அப்பா பேசிகிட்டு இருக்கப்போ என்னென்னா, இங்கே பாரு ஜிமின், நமக்கு நம்ம ஃபேமிலி பற்றி உனக்கே தெரியும். வெளியே இருக்கிற பொண்ணுங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரியலை. ஸோ அவங்களாம் செட் ஆக மாட்டாங்க. உனக்கும் எனக்கும் தான் செட் ஆகும். எங்கள் பேச்சு கேட்டு நீ ஒழுங்காக வயனை கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாரு. உங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும், ஆனால் அம்மாவுக்கு என் மேலே லவ்வே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ஆனால் அவங்க ஃபேமிலி எல்லாருமே அவர் ஃபோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவரால் எதுவுமே சொல்ல முடியல. அடுத்த நாளே வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவருக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. அவனுக்கு தான் வேணான்னு சொல்கிறாள். ஏன் எனக்கு வேணும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? நான் ஒருத்தர் இங்கே இருக்கேன்ல, சொந்த வீட்டு போகக்கூடாதுன்னா என்னை கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனால் இவங்க என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காங்க? அண்ணனுக்கு இது கல்யாணம் பிடிக்கல, அதுவும் இல்லாமல் எனக்கும் தான் பிடிக்கல. ஸோ இதை எப்படியாவது நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கால் பண்ணி இங்கே நடக்குதெல்லாம் சொல்லவும் அந்த பொண்ணு ரொம்ப பயந்துடுறா. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு, ஜிமின் பயப்படாத, நான் ஏதாவது பண்ணி இதை ஸ்டாப் பண்ணிடுறேன், நான் என்றைக்கு ஒன்று விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படியோ மாமா நமக்கு தான் நினச்சேன், ஆனால் மாமாவுக்கு கொஞ்சம் கூட என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே உங்களுக்கு அழுகையாக வருது. கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்கில் கல்யாணம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. 1 வீக் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாகவே போகுது. ஜிமின் உங்ககிட்ட பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போது டேரா போயிட்டு ஜிமின் கிட்டே கேட்குறாங்க, அண்ணா அது வந்து டே ஜிமின் அப்படின்னு சொல்லவும், என்னடா நீ என்ன சொல்ல போகிற அப்படி சொல்லி கேட்குறாரு. இல்லை, உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ வயன்கிட்டே சொல்லிவிட, ஃபேமிலியில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் வயன் புரிஞ்சுப்பாள்ல, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் பாவம் அப்படி எதை சொல்லி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இங்கே டேக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல. ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப சுயநலம் கிடையாது, ஜெமினுக்கு வேறு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால இங்கே டே வந்துட்டு சரி ஓகே அவனுக்கும் பிடிக்கலல்ல, நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் வந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஜிமினும் அதை கேட்டுட்டு உங்ககிட்ட பேச வராரு. நீங்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மறுபடியும் ஜிமின் 1 வீக் கழிச்சு உங்ககிட்ட பேசுகிறதால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. சொல்லுமாம்மா அப்படிங்கிறீங்க. வயன், நீ தப்பாக எடுத்துக்காத, ஃபேமிலியில் எல்லோரும் இந்த மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, உனக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. சொன்னீங்க எது அப்படிங்கிறீங்க. இல்லை வயன், உனக்கும் கல்யாணத்தில் ஏதோ இன்ட்ரெஸ்ட் பெருசாக ஈடுபாடு இருந்த மாதிரி எனக்கு தெரியலை, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, உனக்கு புரியுதா, அவளை என்னால் சீட் பண்ண முடியாது, நாங்கள் 4 இயர்ஸாக லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க மாமா அது வந்து அப்படிங்கிறீங்க. ப்ளீஸ் டே, வீட்டில் நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நீ இந்த மேரேஜ் வேணான்னு சொல்லிவிடேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனால் அவங்களால அது ஓகே சொல்ல முடியல, திணறீங்க. ஏன் என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க
ஏன்னா மாமா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறீங்க. ஸோ டே வந்துட்டு ஜிமின் என்ன பேச போகிறாரு, சொல்கிறதெல்லாம் கரெக்டாக பேசுகிறாரான்னு செக் பண்ண வந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் இதை சொல்லவும் இங்கே டேக்கு அப்படியே ஹார்ட்டால் சுக்குநூறாக உடஞ்சிருது. அவரால் எதுவுமே பண்ண முடியல. இதை கேட்டு ஜிமின்க்கும் அடுத்து என்ன பேசுகிறதுனே தெரியல. என்னடி பேசுகிற அப்படிங்கிறாரு. மாமா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் உன்னை லவ் பண்ணுறேன், என்னால் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுறீங்க. இந்த இடத்துல டே அமைதியாக போயிடுறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஜிமின்க்கும் எதுவும் பேச முடியாமல் அப்படியே அமைதியாக அவரம் வந்து கிளம்பிடுறாரு. நீங்கள் மட்டும் அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ மேரேஜ் டே வந்துட்டு நெருங்கிட்டே இருக்குது. இங்கே உங்களுக்குனா வந்துட்டு எங்கே ஜிமின் ஒத்துக்க மாட்டாரா அப்படிங்கிற பயம், இங்கே ஜிமின்க்கு வந்துட்டு எப்படி இதை ஸ்டாப் பண்ணுறதுங்கிற பயம். இங்கே டேக்கு அவளுக்கு அவனை தான் பிடிச்சிருக்குங்கிறா, ஆனால் அவனுக்கு வேறு பொண்ணை பிடிச்சிருக்கு, என்னது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம். கரெக்டாக இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ வீட்டில் அந்த 2 அறவை கடன் சொல்லுவீங்களே, அவங்க 2 பேரும் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, உங்கள் தம்பி அண்ட் ஜேகே 2 பேரும் தான். இப்போதைக்கு இந்த ஸ்டோரியில் உங்களோட தம்பி வந்துட்டு ஹோபி தான். ஸோ ஹோபியும் ஜேகேவும் 2 பேரும் வராங்க. ஸோ வந்ததுமே என்ன எல்லோரும் எங்களை மிஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லோரும் வந்துட்டு வீட்டில் என்ன பிரச்சனை போகுது, இவங்களை மிஸ் வேறு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஹோபி உங்ககிட்ட தான் வராரு. ஏய் என்னடி இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேக்கு கீழே நடந்த, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் கீழே எல்லோரும் சொல்லிடுறாங்க. ஸோ ஜேகே இதெல்லாம் கேட்டுட்டு மேலே வராரு. வந்து உங்களை தான் பார்க்குறாரு. ஒயன் அப்படிங்கிறாரு. மாமா அப்படி நீங்களும் சொல்கிறீங்க, என்னடி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஜிமின் மாமாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, எனக்கு அவரை விட்டு கொடுக்கவும் மனசில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் சொல்லிடுறீங்க. இதெல்லாம் ஹோபின்னு கேட்டிருப்பாரு. ஸோ கேட்டுட்டு அவர் பாட்டுக்கும் ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. அக்காவுக்கு ஜிமின் மாமாவை பிடிச்சிருக்கு, ஆனால் ஜிமின் மாமாவுக்கு வேறு பொண்ணை பிடிச்சிருக்கு. இதில் சம்மந்தமே இல்லாமல் டே மாமா எதுக்கு உள்ள வந்தார் அப்படின்னு அவருக்கு டே மேலே சந்தேகம். ஸோ ஏன்னா டேவும் அடிக்கடி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணுறாருல, அதனால் அப்படி நல்லா வாட்ச் பண்ணி பார்க்குறப்போ டேக்கு உங்களை பிடிச்சிருக்கிறது அவருக்கு தெரியுது. இங்கே ஹோபிக்கு மண்டை வெடிச்சிடும் போல். என்னடா இது, என் அக்காவை என்ன நினச்சிட்ருக்கீங்க, என் அக்காவுக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு, ஜிமினுக்கு வேறு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனால் என் அக்காவை டேக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நான் யார் கூட சேர்த்து வைக்கிறது, எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி, உங்களை ஜிமின் கூட சேர்த்து வைக்கிறதா இல்லை டேவை உங்கள் கூட சேர்த்து வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஹோபிக்கு மண்டையே வெடிச்சிடும் போல். அப்படி போட்டு பெணாத்திட்டு இருக்கிறாரு. சரி ஓகே, ஜிமின் வேறு பொண்ணை லவ் பண்ணுறான், டே தான் நம்ம அக்காவை லவ் பண்ணுறான், பேசாமல் இந்த மாமாவே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், வீட்டில் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. கல்யாண நாளும் வந்துடுச்சு, கரெக்டாக விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அன்றைக்கி மார்னிங் வந்துட்டு இங்கே டேனால் இருக்கவே முடியல. எல்லோரும் ஜிமினுக்கு தானே கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அவரால் அந்த இதை மேனேஜ் பண்ணவே முடியல. இந்த பக்கம் ஹோபி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா, ஜிமின் கிட்ட சொல்லியிருப்பார், இங்கே பாரு மாமா, உனக்கு என் அக்காவை பிடிக்கல, ஸோ கல்யாணம் பண்ணிவிட்டு 2 பேரும் ஹாப்பியாக இல்லைன்னா எனக்கு கஷ்டம், என் அக்காவுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு வேறு பொண்ணு பிடிச்சிருக்கு, அதனால் நீ இங்கேருந்து போயிடு, எனக்கு தெரிஞ்சு டே மாமா தான் ஒயனுக்கு செட் ஆவாங்க, நான் அவங்கள வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், இப்போ எதுவும் சொல்ல வேணாம், நீ இங்கிட்டு போயிட்ட அப்படின்னா காலையில் டே தான் இருப்பான், அவனுக்கு பதிலாக அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவனுக்கு ஒயனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ ஹோபி சொல்கிறாரு. இதை கேட்டு ஜிமின்கே ஷாக்காக இருக்குது. என்னடா சொல்லிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், டேக்கு ஒயனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், இது எதுவும் தப்பாக முடியாதில்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஆமாம், உன்னோட லவ்வரும் பாவம்ல, அவள் உனக்காக வெயிட் பண்ணிருப்பா, நீங்கள் வந்துட்டு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு என்ன பண்ணும், நீ போயிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிளான் வந்துட்டு ஜிமின்க்கும் ஹோபிக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஈவன் உங்களுக்கே தெரியல, நீங்கள் ஜிமின் கூட தான் கல்யாணம் ஆகும்னு நினச்சி சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போது ஒரு ஈவினிங் டைம் இருக்கும். ஸோ ஹோபி வந்துட்டு ஜிமினுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இங்கேருந்து போகிறதுக்கு. அப்படியே வந்துட்டு ஜிமினும், டே எனக்கு இது தப்பாக இருக்குது, ஒயன் பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, இப்போதைக்கு நீ பாவம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிப்ப, நாளைக்கு என் அக்காவை நீ தான் கஷ்டப்படுத்துவ, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, உனக்கு தான் என் அக்காவை பிடிக்கல, கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ ஜிமினும் வந்துட்டு சரிடா நீ சொல்கிற ஏதோ அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாரு.
இப்போது ஜிமின் அங்கேருந்து போனால் ஒரு 2 ஹார்ஸ் கழித்து திரும்ப டேவும் வந்துட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காரு. இது யாருக்குமே தெரியலை. ஸோ அவரால் அங்கே இருக்க முடியல. அவர் கண்ணு முன்னாடி உங்களுக்கு ஜிமினை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவரால் ஏற்றுக்கவே முடியல. அதனால் இல்லை, இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ ஜிமின் ஃபஸ்ட்டு போயிடுறாரு, டே வந்து செகண்டாக போயிடுறாரு. ஃபாரினே போயிடலான்னு போகிறாரு. போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கார். இப்போ ஜிமின் வந்துட்டு வேற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பாங்க. ஸோ இங்கே டேவும் வந்துட்டு போகிறாரு. ஸோ அதே ரயில்வே ஸ்டேஷன் தான், ஆனால் கொஞ்சம் லேட்டாக போகிறாரு. ஆனால் ஜிமின் அது வரைக்கும் கிளம்பி போகலை, அங்கே தான் இருக்கார். இந்த பக்கம் இயர்லி மார்னிங் ஆகுது. ஸோ 2 பேர் வேறு வேறு ஒரு பிளேஸில் உட்காந்துருப்பாங்க. 2 பேருமே 2 பேர்த்த பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு கல்யாணம் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ மாப்பிள்ளையை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னால் ஜிமின் அங்கே இல்லை. உடனே வந்துட்டு ஹோபி, அவனுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னால ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? பேசாமல் இப்போ என் அக்காவை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு எப்படி என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க? மரியாதையே அக்காவுக்கு இப்போ கல்யாணம் ஆகணும், டேவை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு இங்கே சொல்ல உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. என்னடா பேசுகிற நீ அப்படின்னு ஹோபியை பார்க்குறீங்க. ஸோ ஹோபி, நீ சும்மா இருக்கா, எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. நீங்கள் நல்லா இருப்படா நீ அப்படிங்கிற மாதிரியும் அழுகாச்சி வந்துடுச்சு உங்களுக்கு, இங்கே ஜிமின் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுமே. ஸோ இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு, ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்கா, எங்கடா ஜிமின் அனுப்பி வச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சரியான கூட்டுக்கலவா, நீங்கள் 2 பேர்த்துக்கும் என்ன பண்ணாலும் தெரியும். ஆனால் இது ஒரு விஷயத்த மட்டும் ஹோபி சொல்லவே இல்லை. இங்கே ஜேகேனா கடுப்பாகிறாங்க. என்னடா அவளுக்கு ஒயனுக்கு வந்துட்டு ஜிமின் தானே பிடிச்சிருக்கு, நீ படகு டேவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சண்டை. ஸோ இவங்க போய் இங்கே சண்டை போட்டிருக்காங்க. இந்த பக்கம் டேவை தேடி பார்த்தா டேவையும் காணோம். ஏன்னா டே வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. ஜிமின் வந்துட்டு ட்ரெயின் வரதுக்கும் எந்திரிச்சு வராரு. கரெக்டாக டேவும் ட்ரெயின் வரவும் எந்திரிச்சு வராரு. 2 பேரும் அப்போ தான் பார்த்துக்குறாங்க. பார்த்தா ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. இங்கே டேக்கு அதை விட ஷாக்கு. நீங்கள் என்ன பண்ணுறேன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க. ஸோ ஜிமின் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. இங்கே டேக்குனா என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அங்கேருந்து ஓடுறாங்க. ஏன்னா ஜிமினும் இல்லை, அங்கே டேவும் இல்லைன்னா என்ன பண்ணுறது, கல்யாணம் நின்றுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும்ல. உங்களோட அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை, இப்படியா பண்ணிட்டோமே அப்படின்னு 2 பேரும் ஓடி வராங்க. இங்கே கலவரமாக இருக்குது வீட்டில். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே டேவும் இல்லை ஜிமினும் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களோட மாமா இருக்கார்ல, தட் மீன்ஸ் ஜிமினோட அப்பா, அவர் வந்துட்டு ஜேகே கிட்டே போகிறாரு. ஜேகே, ஒயனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, நம்ம மானத்தையே கெடுத்துட்டாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு திட்டுறாங்க. இங்கே ஜேகேக்குன்னா ஷாக்காக இருக்குது, உங்களுக்கு அதை விட ஷாக்காக இருக்குது. என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீங்கள் உங்கள் அம்மாட்ட கத்த, என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஜேகே கத்த. ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் கேரக்டர் சுத்தமாக செட் ஆகவே ஆகாது. அப்படியே கொஞ்சம் எளியும் பூனை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க 2 பேர்த்துக்கும் வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா 2 பேரும் மனமடையில் உட்காந்துருக்கீங்க. வீட்டில் நல்லா அடித்து திட்டி உட்கார வச்சிட்டாங்க. ஸோ 2 பேர்த்தையும் அப்படியே வேண்டாம் வெறுப்பாக உட்காந்துருக்கீங்க. இப்போ கரெக்டாக இவங்களும் அங்கேருந்து ஓடி வர, ஸோ இங்கேயும் வந்துட்டு கரெக்டாக ஜேகே உங்களுக்கு தாலி கட்டவும், இந்த பக்கம் டேவும் ஜிமினும் வந்து நிற்கவும் சரியாக இருக்குது. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, தாலி கட்டிட்டாரு. தாலியை பார்த்துட்டு நிமிர்ந்து பார்த்தா ஜிமின் நிற்கிறாரு. ஸோ நீங்கள் ஜிமினை ஏக்கமாக பார்க்குறீங்க, இந்த பக்கம் டே உங்களை ஏக்கமாக பார்க்குறாரு. ஸோ இந்த பக்கம் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி மண்டையை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஸோ ஜேகே அப்படியே ஹோபி திரும்பி முறன்னு முறைக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி அந்த இடமே ஆக்வர்ட் சைலண்டில் இருக்குது. ஒரு வழியாக கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. இப்போ எல்லோரும் வீட்டில் தான் உட்காந்துருக்கீங்க, ஆளுக்கு ஒரு முறையில் உட்காந்துருக்கீங்க. இங்கே உங்களுக்குன்னா அழுக்கழுக்கையாக வருது. இங்கே டேக்கு வந்துட்டு சொல்லவே முடியல, அவசரப்பட்டுட்டியேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் போகாமல் இருந்தால் அவரை தானே உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஹோபி வந்து டேவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. எதுக்குடா இப்படி பண்ணேன், உனக்கு தான் அவளை பிடிச்சிருக்குல்ல, நான் உனக்காக எவ்வளோ பண்ணேன், இப்படி லூஸ் மாதிரி போய் எல்லாத்தையும் சொதப்பிட்டுட்டால அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. ஸோ நீ பண்ண பிளான் எனக்கு தெரியுமா, ஏதாவது சொன்னீங்களா யாராவது அப்படின்னு சொல்லி இங்கே கேட்க. ஸோ இப்படி தான் மொட்டை மாடியில் இவங்கெல்லாம் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ வீட்டில் லேடிஸ் எல்லாம் கீழே உட்காந்து ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே மண்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. எனக்கு இந்த வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, நான்லாம் ஜாலியாக ஃப்ரீ பேர்டாக சுற்றணும்னு நினச்சவன், என்னை போட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவருக்கு கடுப்பாக இருக்குது. அவருக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இருந்திருக்காது. ஆனால் பைபிளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனையாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல எல்லாத்துக்குமே. அதனால் ஜிமினும் வந்துட்டு அங்கேருந்து சரி எனக்கு இங்கே இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டாரு.
ஒரு மாதிரி நீங்கள் போகிற ஜிமினையே ஏக்கமாக பார்க்குறீங்க. அதை ஜேகே பார்க்குறாரு. பரா அவன் எப்படி பார்க்குறா பாரு, அவனை லவ் பண்ண போனேன், ஏன்டா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு கத்திட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் டே வந்துட்டு உங்களை ஏக்கமாக பார்த்துட்டு நான் கிளம்புறேன் ஒயன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திரும்ப ஜேகே பார்த்துட்டு பாத்தியா அப்படின்னு ஹோபி போட்டு அடிக்கிறாரு. ஏன்டா என்ன அடிக்கிறேன்னு அவர் கேட்க, அவன் பாரு ஒயனை எப்படி பார்த்துட்டு போகிறான்னு. என்னடா என் பொண்டாட்டி எவனையோ என் அண்ணனை பார்க்குறா, என் இன்னொரு அண்ணன் என் பொண்டாட்டியை பார்க்குறான், எல்லாம் ஒரு மாதிரி சோகமாக பார்க்குறாங்க, எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேக்குன்னா வெறியாக வருது. இங்கே ஹோபினா ஐயோ என்னடா இது, நம்ம ஒரு பிளான் போட்டால் அப்படி ஒன்றும் முடியாமல் இப்படி வந்து முடிஞ்சிருக்கு ஐயோ அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பார்த்து முடிச்சுட்டே நிற்கிறாரு. ஸோ ஜிமினும் டேவும் கிளம்பிடுறாங்க. இங்கே டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு சங்கடமாக இருக்குது. என் அவசர புத்தினால என் வயனை நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் வந்து என்ன பேசனே தெரியல. இப்படி அவளை ஆகும் நானும் நினைக்கல. அவளுக்கு என் மேலே ஆசை எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அவளோட மனசு கஷ்டப்பட நானும் ஒரு காரணமாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீலாக இருக்குது. ஸோ 2 பேரும் ட்ரெயின் ஏறி போயிடுறாங்க. ஸோ இவர் வந்துட்டு யூஎஸ் போயிடுவார் டே, ஓகேவா. ஸோ ஜிமின் வந்துட்டு இன்னொரு கண்ட்ரி. ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. ஏர்போர்ட் போயிட்டு அங்கேயே பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ வீட்டில் நீங்கள் ஜிமின் இல்லை சாரி நீங்கள் ஹோபி, ஜேகே, அம்மா அப்பா, அத்தை மாமா, தாத்தா பாட்டி இப்படி எல்லோரும் இருக்கிறீங்க. ஒரு மாதிரி வீடே ஆக்வர்ட் சைலண்ட்டாக இருக்குது. இங்கேனா உங்களுக்கு எரிச்சலாக வருது. என்னடா என் வாழ்க்கை இப்படி வந்தால் முடியணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது, டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் ரெடியாக ஆக மாட்டேங்கிறீங்க. விட்டு தொலைங்க, என்ன ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு கத்திட்டுருக்கீங்க. ஸோ இங்கே பாருவயன் நடந்துருச்சு, அதையே பார்த்துட்டுருக்கக்கூடாது, லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அலறீங்க, எனக்கு ஜிமின் மாமா தானே லவ் பண்ணேன், என்ன ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும், நீ அவனை ஜஸ்ட் ஒரு 1 வீக் 2 வீக் லவ் பண்ணியிருப்பியா, அவன் அந்த பொண்ணை 4 வருஷம் லவ் பண்ணியிருக்காண்டி, எப்படி அவன் விட்டுட்டு வருவான், யோசிச்சு பாரு. இதெல்லாம் பாவம் இல்லையா, அடுத்த பொண்ணோட லைஃப்பை பறிக்கிற பாவம் உனக்கு வேண்டாம், விடு, நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹோபி வந்துட்டு ஜேகேவை ரெடி பண்ணுறாங்க. போடா அப்படிங்கிறாங்க. வாயை மூடு, எல்லாம் உன்னால தான், நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேன், என்னை பிடிச்சிட்டு பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு கத்திட்டுருக்காரு ஜேகே. இங்கே ஹோபி வந்துட்டு மாமா சாரி மாமா அப்படிங்கிறாரு. என்ன நோமா மாமான்ட்டு, எல்லாம் உன்னால தான்டா பைத்தியக்காரா, எப்படி அவன் மூளை மட்டும் இப்படியெல்லாம் வேலை செய்யுது, பிளான் பண்ணவே சரி, அதை முதல்ல டேக்கிட்ட சொல்லவே நீ தானே, ஏன்டா இப்படி மென்டல் மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. உன் சர்ப்ரைஸ் எனக்கு ஷாக்கால் வந்து நின்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஹோபின்ட்டு இங்கே பாரு, என் அக்காவை நீ கஷ்டப்படுத்தினா உன்னை கொன்றுவேன், ஆனது ஆயிடுச்சு, என் அக்காவை நல்லபடியாக பார்த்துக்கோ, என் உலகத்தையே உன் கையில் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இங்கே ஜேகேனா ஹோபி போட்டு முறைக்கிறாரு. இப்போ உங்களை ரெடி பண்ணிவிட்டு பாசமெல்லாம் கையில் கொடுத்து கூப்பிட்டு வராங்க. நீங்கள் போகவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறீங்க. அப்படியே உங்களை பிடிச்சி தரத்தந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே ஸ்டபனாக நிற்கிறீங்க. அப்போ பிடிச்சி தள்ளி தான் கூப்பிட்டு வராங்க. இந்த பக்கம் வேண்டாம் வேறுப்பா ஜேகே பிடிச்சி ரூமில் தள்ளி விட்டுருப்பாங்க. அவர் அப்படியே போயிட்டு கூட கோவத்தில் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் நீங்களும் கோவமாக தான் போகிறீங்க. ஸோ உள்ளே போடி அப்படின்னு மிரட்டுறாங்க. நீங்களும் போயிட்டீங்க. வந்து பார்த்தா அந்த பக்கம் ஜேகே, இந்த பக்கம் நீங்கள். உங்களுக்குன்னா கோவம் வருது. ஸோ நீங்கள் பால் சம்பா பக்கம் டீன்னு வைக்கிறீங்க ஒரு டேபிள் மேலே. ஸோ அது கேட்டு லைட்டாக ஜேகே ஃப்ரெஞ்சு ஆகிருப்பார். என்னடி உனக்கு அப்படிங்கிறாரு. உனக்கு ஏன்டா பிரச்சனை, அறவேக்காடு ஊர் சுற்றி நாயே, உன்னை யாரா இங்கே வர சொன்னா, நீ வராமே இருந்திருக்கலாம்ல, அட்லீஸ்ட் என் கல்யாணம் நின்று போயிருந்தாலும் நான் கொஞ்சம் இதாவது நிம்மதியாக வச்சுருந்துருப்பேன். உன் தலையில் என்ன கட்டி வச்சுட்டாங்க, இல்லை என் தலையில் தான் உன்னை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு கத்துறீங்க. ஸோ இங்கே ஜேகேன்ட்டு ஐயடா பாத்தியா நீ, நான் பாட்டுக்கு சிவனேன்னு சுற்றிட்டு இருந்தவனை உன் தம்பி பைத்தியக்காரன் கிறுக்குத்தனமாக பிளான் பண்ணுற, அதை பண்ணுற, சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதை இதையும் பண்ணி எல்லாத்தையும் குழப்பி சும்மா இருந்த ஜிம்மினே உன்னை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் அவனை இங்கேருந்து போக சொல்லி டேக்குனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவன் பிளான் பண்ணி கடைசியில் அவனும் இங்கேருந்து போய் நான் பாட்டுக்கு சிவனேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தவனை பிடிச்சி உனக்கு என் தலையில் ஒன்றை கட்டி வச்சுட்டு கடைசியாக எல்லாம் நாடகம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவர் கத்துறாரு. இதை கேட்டுட்டு நீங்கள் எனக்கு உன்னை பிடிக்கலடா அப்படின்னு கத்துறீங்க. ஸோ இங்கே ஜேகேவும் எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலடி அப்படின்னு கத்துறாரு. ஆனால் இங்கே கீழே எல்லோரும் காதில் கையை வச்சு அடைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சண்டை போடுறது அந்த அளவுக்கு சத்தம் கேட்குது. இங்கே ஹோபி தான் பிதுக்கான்னு முடிச்சிட்ருக்காரு.
என் அக்கா வாழ்க்கை நானே கெடுத்துட்டேனோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. ஸோ நீங்கள் ஏஞ்சி அந்த பக்கம் போடா அப்படிங்கிறீங்க. ஸோ ஜேகேன்ட்டு இது என்னோட ரூம், என்னோடய வீடு, என்னோடய கட்டில், என்னோடய பெட்டு, நான் இங்கே தான் படுப்பேன், நீ வேணா கிளப்பி படு அப்படின்னு கத்துறாரு. ஸோ எல்லாமே கீழே நல்லா கேட்குது எல்லாத்துக்குமே. நீங்கள் எப்போத்துலேருந்து உன்னோடது, நேற்று வரைக்கும் தான் உன்னோடது, நீ கல்யாணம் பண்ணலன்னா நான் அத்தனை தடவை சொன்னேனே கட்டாதடா கட்டாதடான்னு, காது கேட்டுச்சாடா உனக்கு அப்படிங்கிறீங்க. ஏன்னா தாலி கட்டுறப்போ வேண்டாமம்மா வேண்டாமம்மான்னு சொல்லியிருந்துருப்பீங்க. ஆனால் ஜேகேவை போட்டு அவராக கட்டினார். அவர் கையை பிடிச்சி அவங்களோட அம்மா அத்தை அந்த மாதிரி எல்லோரும் பிடிச்சி கட்ட வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணான்னு சொல்ல கட்டி எடுப்பாரா, அதனால் அத்தனை தடவை கட்ட வேணான்னு சொன்னேன். பெரியவனாட்ட கட்டினல்ல போடாக்கிட்ட, இனிமேல் யார் ரூம் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே ஜேகேக்கு கடுப்பாகுது. நானாடி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன் அம்மா என் அம்மா தான் உனக்கு தாலி கட்டினாங்க, போய் அவங்க ரூமில் படுப்போம் அப்படிங்கிறாரு. இது எந்த ஊர் கதையாச்சு, அவங்க கையை தான் பிடிச்சாங்க, நீ தான் கட்டின, மறையதே இறங்கு கீழே அப்படின்னு சண்டை போடுறீங்க. இப்போ என்னென்னா இந்த மேரேஜ் உங்கள் 2 பேர்த்துக்கும் ஃபோர்ஸ்டு மேரேஜ் மாதிரி தான் இருக்குது. அப்படியே எலியும் பூனையுமா இருக்குது. ஸோ ஜெக்கே எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் போயிட்டு நான் வந்துட்டு கீழே படுக்க முடியாது, நான் இங்கே தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் ஏறிச்சாங்கன்னு படுத்துக்கிறீங்க. ஸோ ஜேகேன்ட்டு கிட்ட வந்தேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. நீங்கள் இங்கே பாரு, இந்த பில்லோவை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், வந்துட்டேன் அவ்வளோதான், காலை உடச்சிட வேண்டாம் அப்படின்ட்டு மிரட்டிட்டு தான் படுக்கிறீங்க. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு விடியுது. அப்படியே காலையில் வியூ பார்த்தோம் அப்படின்னா உங்களை வந்து எழுப்புறதுக்கு வராங்க. 2 பேரும் சண்டை போட்டு படுப்பாவீங்க. கதவை கூட தாழ் போட்டுக்கலாம் அப்படின்னு தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ கதவை தட்டுறாங்க, கதவை ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ஹோபி அப்புறம் உங்கள் அம்மா உங்களோட அத்தை எல்லோரும் வந்திருப்பாங்க. நைட்டே சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. கதவை திறந்து பார்த்தா கந்தர குளமாக கிடக்குறீங்க. என்னன்னா 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகேவோட செஸ்ட்டில் படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு இங்கே ஹோபி வந்துட்டு அப்படியே அப்படின்னு கத்திட்டு கண்ணை அப்படியே மூடிக்கிறாரு. இந்த பக்கம் உங்களோட அம்மா அத்தை எல்லாம் வந்து அந்த பக்கம் டக்குன்னு திரும்பிக்கிறாங்க. என்னடா அது, நைட்டு அந்த சண்டை போட்டிருந்தாங்க, இப்போ எப்படி தூங்கிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஹோபி கத்துன்னு கேட்டு உங்களுக்கு ஜேகேக்கு தூக்கம் தெரிஞ்சிருக்கும். அப்படியே 2 பேர் கண்ணை முழிக்கிறீங்க. பார்த்தா உங்களுக்கு கழுத்து லைட்டாக வலிக்குது. என்னடா இவ்வளோ பெரிய தலைகாணியா அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே உங்களை பிடிச்சிருக்காரு, நீங்கள் ஜேகே பிடிச்சிருக்கீங்க. 2 பேரும் கண்ணை முழிச்சிட்டு மறுபடியும் நீங்கள் 2 பேரும் கற்றுன்னு கத்துறீங்க. ஸோ காது கிளியிற அளவுக்கு இருக்குது. ஸோ உங்களோட அத்தை மாமா எல்லாம் திரும்பி பார்த்துட்டு எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு கத்துறாங்க அவங்க ஒரு பக்கம். இங்கே பாரு டேய், உன்னையாடா வந்து இப்படியே பக்கத்தில் படுக்க சொன்னால் நீங்கள் கத்த, நீ தாண்டி என்னை கட்டி பிடிச்சி படுத்துட்டுருக்கிற, அறிவு கேட்டவளே வெக்கமா இல்லையா கூச்சமா இல்லையான்னு அவங்க கத்த. ஸோ 2 பேருக்கு காலங்காத்தால சண்டை செம்மையாக இருக்குது. இங்கே உங்களோட அத்தை மாமா அம்மா அப்பாக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே கீழே போயிடுறாங்க. ஹோபி மட்டும் சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே இங்கே ஜேகேக்கு வர கோபத்துக்கு பக்கத்தில் நைட் லேம்ப் இருக்கும். அதை எடுத்து அப்படியே ஹோபி மேலே தூக்கி வீசுறாரு. அவர் மேலேயே பட்டிருக்கோம். ஐயோ அம்மான்னு கத்திட்டு அவரும் ஓடிடுறாரு. ஜேகே அகைன் அந்த பால் சொம்பு இருக்குல்ல, அதை தூக்கி மறுபடியும் அந்த பக்கம் ஹோபி ஓட தூக்கி மறுபடியும் மேலே போட்டு எல்லாத்துக்காரனும் நீதாண்டா அப்படின்னு சொல்லி தூக்கி வீசுறாரு. உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி நான் இருந்தேன், என்னையே அடிக்கிறல அப்படின்ட்டு ஹோபி ஓடிட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் திரும்பிட்டு பேச்ச மாத்தாத, இங்கே பாரு எதுக்குடா என் பக்கத்தில் இருந்து படுத்த அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜேகேன்ட்டு எனக்கு ஆசை தான் மேடம், அப்படியே மைசூர் மகாராணின்னு நினைப்பு, இவக்கிட்ட வந்து படுக்கிறதுக்கு ஆசை வேறப்படுறாங்க, நீ தாண்டி என் மேலே ஏறி படுத்துட்டு இருந்த அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன சும்மா ஓட்டுறையா, ஓவரா பண்ணாத, உருட்டாதடா அப்படிங்கிறீங்க. நீ ஜேகே கடுப்பாகுது. முதல்ல எந்திரிடி அப்படிங்கிறாரா. சொன்னீங்க நான் எந்திரிக்கலாம், நீ வேணால் ஃபஸ்ட் எந்திரிப்போ அப்படின்னு சொல்கிறீங்க. என் மேலே நல்லா ஜாபமாக படுத்துக்கிட்டு என்ன எந்திரிங்கிற, வெக்கமே இல்லை உனக்கு அப்படிங்கிறாரு. எது நான் படுத்துருக்கேனா அப்படின்னு அப்போ தான் பார்க்குறீங்க. நீங்கள் தான் ஜேகே மேலே உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டிருப்பீங்க. ஐயோ அப்படின்ட்டு டக்குன்னு எந்திரிச்சிக்கிறீங்க. சிவ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மூஞ்ச காட்டிட்டு போகிறீங்க அந்த பக்கம். ஸோ இப்படியே தான் 1 மாதம் ஆகிருக்கும். 2 பேரும் எலியும் பூனையுமா சண்டையாக இருக்கும். வீடு ஃபுல்லாக பாத்திரம்லாம் பரன்னு பறக்கும். உங்களை வந்துட்டு சமாளிக்கவே முடியல. எல்லோரும் இருக்கிறனால அப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பிளான் பண்ணி மொத்தமாக பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பி உங்களோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்களோட அத்தை மாமா எல்லாருமே ஹோபி முதற்கொண்டு போயிருப்பாங்க. பாட்டியும் கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க இப்போதைக்கு. நீங்கள் வெளில தோட்டம் போயிட்டு வந்திருப்பீங்க. அந்த தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் எங்கேயாவது ரிலாக்ஸாக இருக்கலாம்னு போயிட்டு வருவீங்க. ஸோ வந்து பார்த்தா வீட்டில் யாரும் இல்லை. ஒருத்தரையும் காணோம்.
சனியை இவனையும் காண போய் தொலைஞ்சிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சாமின்ட்டு போகிறீங்க, போயிட்டு பேப்பர் பேன் படுத்துட்டு இருக்கீங்க. இப்போ பின்னாடியே ஜேக்கோ வெளில போயிட்டு வராரு. வந்து பார்த்தா ஒருத்தரே காணோம். சனியா போயிட்டு அலாட்டிருக்குது. இப்போ தான் எனக்கு நிம்மதி. ஜிமின் உங்கள் 2 பேர்த்தையும் கொல்லாம விட மாட்டேன்டா, உங்களால் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி 2 பேர்த்துக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு அப்படியே கேவலமாக பேசிகிட்ருக்காரு. இங்கே ஜிமின்க்கு நான் சிரிப்பாக இருக்குது. சரி ஓகே, எப்படியோ செட் ஆகிடுச்சுல 2 பேருக்கு அப்படின்னு கேட்குறாரு. கிழிச்சிச்சு. என்னென்னலாம் தூக்கி அடிக்கிறா தெரியுமா, பிள்ளையாடாவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே டேக் வந்துட்டு இன்னும் யாரா கல்யாணம் பண்ண சொன்னா, ஒரு 2 நிமிஷம் இருந்திருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேன். ஐயோ சாமி அப்படிங்கிறாரு. இப்போ அவள் எனக்கு வைப்புடா, இப்படி பேசினு வச்சுக்க பல்ல கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே கத்துறாரு. சரிடா சாமி, சரி பரவாயில்ல, நல்லா இருந்தீங்கன்னா சரி, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிட்றாங்க. இங்கே ஜேகேனா இவனுங்களுக்கு என்ன 2 பேர் தப்பிச்சிட்டாங்க, நான் வந்துட்டு நல்லா வசமாக சிக்கிட்டேன், இந்த ராட்சை சிக்கிட்டேன் அப்படின்ட்டு ஃபோனை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்ட்டு வராரு. ஸோ வந்து பார்த்தா உள்ளே நீங்கள் இருக்கீங்க. கதவை திரடி நீ போய் தொலைலையா அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன போய் தொலைலும், நீ போய் தொலை வேண்டி தானே அப்படின்னு நீங்கள் கேட்க. ஸோ மறுபடியும் அது வாக்குவாதம் சண்டையாக மாறுது. இப்போது ஏண்டா உனக்கு வேறு ரூமே இல்லையா, அதான் அரண்மனை மாதிரி வீடு இருக்குல்ல, போடா வேறு ரூம் போய் குளிச்சு தொலை, ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுற, நிம்மதியாக குளிக்க கூட விட மாட்டேன்னு கத்துறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு சனியா வந்து வாட்சிருக்கு பாரு அப்படின்ட்டு அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேறு ரூமுக்கு போய் பார்க்குறாரு. எல்லா ரூமே பூட்டி வச்சுருக்காங்க, ஒரு ரூம் கூட கீ இல்லை. ஜேகே போயிட்டு எல்லா பக்கம் சாவி தேடிட்டு இருக்காரு, எங்கேயுமே காணோம். அப்படியே இந்த பக்கம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன், யார் நம்ம ஹோபி தான், அப்படியே கொத்து சாவியோடு அப்படியே கையில் சாவி வச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. என்னடா இத்தனை சாவி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாரும். இது வெறும் சாவி மட்டும் இல்லை, வயனையும் ஜேகேவையும் சேர்த்து வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படிங்கிறாரு. என்னடா பேசுகிற பைத்தியக்காரா, உன்னால தானே இத்தனை பிரச்சனையும் அப்படின்னு எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே கோபி இருந்துட்டு நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க சரியா, இப்போ பாரு எல்லாருமே நான் பூட்டி சாவி எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்த சாவி மொத்தமும் என்கிட்ட இருக்குது, அவங்களோட ரூம் மட்டும்தான் அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும், அப்புறம் ஹாலு, அப்புறம் கிச்சன், இவ்வளோ தான். அவங்களால தனியாகவும் இருக்க முடியாது, ஏன்னா ஹாலில் போய் தூங்கினா பேய் மாதிரி பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு அங்கே செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாகணும், எப்படியும் 2 பேரும் சமாளித்து அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துருவாங்க, அதுக்கு தான் இத்தனை பிளானும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இவங்க எல்லாரும் அறக்கியிருக்கேன், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம எல்லாம் போயிடுறாங்க. அதுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இந்த பக்கம் நீங்கள் குளிச்சுட்டு இருக்கீங்க. திரும்ப ஜேகே வராரு. எல்லா ரூமும் பூட்டி வச்சுட்டு எப்படி பண்ணிட்டுருக்க, விளையாடுறியா அப்படின்னு கத்துறாரு. சொன்னீங்க ஆமாம், எனக்கு என்ன தலையெழுத்தா, எல்லாருமே பூட்டி வச்சுட்டு உன தூக்கி இங்கே உட்கார வச்சுட்டு கற்றுக்கு, கிளம்பு வெளியா அப்படிங்கிறீங்க. முதல்ல வாடி சீக்கிரம் அப்படிங்கிறாரு. அவருக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அர்ஜென்ட் போல். ஸோ வான்னு கத்திட்டு இருக்காரு. நீங்கள் வருவனா அப்படின்னு வேணும்னே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ தான் அந்த குளிச்சு முடிச்சிட்டிங்க, சும்மா டவலை மட்டும் கட்டிட்டு வேணும்னே பம்பெழுத்துட்ருக்கீங்க. இவன் எப்படி இன்றைக்கி போகிறான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேக்கு வாஷ்ரூம் போயே ஆகணும், அவசரம் தாங்க முடியல. கல் நெஞ்சக்காரி வாடி வெளியே, எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது, வாடி அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் வர முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கவும், எந்த ரூமோட கீயும் இங்கே இல்லை, என்னால் எங்கேயும் போக முடியாது, வா வெளியே அப்படின்னு கத்துறாரு. ஸோ ரொம்ப கத்திகிட்டே இருக்கவும் அவருக்கு பொறுமை வேறு இல்லை. கரெக்டாக அவரும் வந்துட்டு அந்த ரூமை உடச்சே தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு கை கொண்டு போயிருந்துருப்பார். கரெக்டாக அவரும் அந்த கதவை அடிக்க, நீங்களும் அந்த பக்கம் அழைச்சி போகிறான்னு கதவை திறக்க சரியாக இருக்குது. அப்படியே பேலன்ஸ் இல்லாமல் உங்கள் மேலே பொத்துன்னு வந்து விழுந்துறாரு. 2 பேரும் அப்படியே பாத்ரூம்லேயே விழுந்துருவீங்க. ஸோ அப்படியே தான் 2 பேரும் ஐ டு ஐ கான்டாக்ட் போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜேகே உங்களை இந்த மாதிரி அட்மிட் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ உங்கள் கண்ணையே பார்த்துட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கும். ஸோ நீங்களும் அப்படி தான் ஜேகேவோட கண்ணையே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே இப்போ தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்கிறப்போ நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு பர்சன் மேலே லவ் ஏதாவது வர ஆரம்பிக்கும்ல, எல்லாத்து மேலேயும் வருமானு தெரியலையே. ஸோ இதில் உங்களுக்கு வருது, ஓகேவா அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மாதிரி சைலண்ட்டாக 2 பேருமே இருக்கீங்க. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழித்து 2 பேரும் அமைதியாக எழுந்திரிச்சிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சண்டை அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஆக்வர்டாக இருக்குது. நீங்கள் வேறு டவலோடு நின்றுருக்கீங்களா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக அந்த பக்கம் ஓரமாக போயிடுறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே அமைதியாக போயிட்டு கதவை சாத்திக்கிறாரு. நீங்கள் வெளில போயிட்டு ஐயோ என்ன பண்ண வயன், முதல்ல திறந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காதுல்ல, கருமம் வெறும் டவலோடு நின்றுருக்கேன் சை அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ ஜேகே வாஷ்ரூமில் உட்காந்துக்கிட்டு என்ன கன்னடாவை என்ன அப்படி பார்க்குறா,
அப்படிங்கிற மாதிரி அதையே யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ அப்படியே வாஷ்ரூமில் போயிட்டு வெளில வராரு. வெளில வந்தால் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு முடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ 2 பேரும் பார்த்துக்கிறீங்க. ஆனால் ஒரு மாதிரி சண்டை இல்லை, கோபம் இல்லை, சைலண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்குது. அப்படியே அமைதியாக இருந்துக்கிறீங்க. வீட்டில் யாருமே இல்லை. ஸோ ஜேகேவும் வந்துட்டு வெளில போனார் அப்படின்னா நீங்கள் தனியாக அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கணும். ஸோ ஒருத்தி எப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவரும் அங்கேயே இருக்கார். இப்படி தான் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. 2 பேருக்கும் பசிக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு நான் சமைக்கிறேன், உனக்கு தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு ஆமாம் எதுனாலும் ஓகே அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எதுவுமே சமைக்கவே வராதே. ஸோ போயிட்டு ப்ரெட்டை போட்டு தேய்க்கிறீங்க. அது வாசம் அங்கே வருது. இவளுக்கு இது கூட பண்ண தெரியல, ஸோ சாமி அப்படின்ட்டு அவரும் வராரு. ஸோ 2 பேரும் அப்படி இப்படி எதுவும் சமைக்கிறீங்க. கொஞ்சம் அப்படியே இவங்க 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. இப்போது நீங்கள் எக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுவீங்க. கரெக்டாக அவரும் வந்துட்டு அந்த எக்லேயே கை வைக்கிறாரு. ஸோ 2 பேர்த்து கையும் அவர் அந்த எக்கு மேலேயே இருக்கா. அப்போ லைட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷையாக வருது. ஐயோ என்னது இவன் தொட்டதுக்கெல்லாம் ஷை ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஜேகேக்கு அப்படியே ஹார்ட் பீட்டே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பேரும் மறுபடியும் ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அப்படியே தான் அடுத்து வந்துட்டு ஒரு ஆளாவது அதை விட்டு எடுக்கணும்ல. ஸோ அது மாதிரி ஜேகே கை எடுத்துக்கிறாரு. ஸோ நீங்கள் அந்த எக்கை எடுத்துக்கிறீங்க. அப்படியே அந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பண்ணிகிட்ருக்கிறப்போ ஜேகே வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. எதுவும் தெரியல, அவர் கண்ணுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக க்யூட்டாக தெரியுறீங்க. ஸோ ஃபைனலாக 2 பேருக்கும் கலை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போவும் லைட்டாக ஒரு மாதிரி அக்வர்ட் சைலண்ட் தான். அந்த காலையில் நடந்த எல்லாமே யோசிச்சு வச்சும் அதே தான் ஓடுது 2 பேர்த்துக்கும். எப்படி பேசிக்கிறதுனே தெரியல. அப்படி எளியும் புனையமாக கத்திட்ருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் 2 டேஸ் ஸ்கிப் ஆகுது. சமைக்கிறது, சாப்பிட்றது, அப்புறமா எங்கேயும் போக முடியாது. ஏன்னா 2 பேரும் வந்துட்டு உங்களுக்கு சும்மாவே அங்கே எங்கேயும் தெரியாது. அதுவும் இல்லாமல் ஜேகே உங்களை விட்டுட்டு தனியாக விட்டுட்டு போவேணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே இருப்பார். நீங்கள் கேட்குறீங்க ஒரு நாள், நீ வெளில தானே சுற்றிட்டே இருப்ப, ஏன் 2 நாள் எங்கேயும் போகல அப்படின்னு கேட்குறீங்க. எவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. ஸோ நீ இந்த அளவுக்கு தனியாக இருந்திருக்க மாட்டேன்ல, தனியாக விட்டுட்டு போனால் பயந்துருவேன். அதனால தான் சுற்றியும் வேறு தோட்டம், வீடு தனியாக இருக்குது. உன்னை இப்படி விட்டுட்டு போனால் சேஃபாக இருப்பியா என்னவோ, நான் பயந்துக்கணும்ல அப்படிங்கிறாரு. அவருக்கு உங்கள் மேலே அவரே அறியாமல் கேரிங்கெல்லாம் வருது. ஸோ நீங்களும் எனக்காகவா இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்காக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே உங்களுக்கு அந்த வேர்ட் டச் ஆகிடுது. ஸோ அப்படி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அவர் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொல்கிற பதில், நீங்கள் கேட்குறதுக்கு அவர் சொல்கிற பதில், ரெண்டுமே வந்துட்டு 2 பேர்த்துக்கு எப்படி சொல்கிறது, 2 பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வந்துட்டு அது க்ரியேட் பண்ணுது. கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிருக்கும். இன்னுமே யாருமே வரலை. ஸோ உங்கள் 2 பேர்த்து கையில் ஃபோனும் இல்லை. எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஹோபி எடுத்துகிட்டு போயிருப்பார். ஸோ 2 பேரும் பேசினா உங்ககிட்ட தான் பேசிக்கணும், இல்லைனாலும் அமைதியாக இருந்தாலும் 2 பேரும் அமைதியாக இருந்துக்கணும். வேறு யாரும் வரது போகிறது இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போது நைட்டில் வந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுக்கிறீங்க. அந்த தலகாணி எப்பவும் போல குறுக்க தான் இருக்கும். ஆனால் விடிஞ்சு பார்த்தா அது எங்கே கிடக்குன்னே தெரியாது, அந்த மாதிரி தான். ஸோ நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அந்த டைமில் வந்துட்டு லைட்டாக ஜேகேக்கு முழிப்பு வருது. ஸோ முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவ்வளோ அழகாக க்யூட்டாக தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை அட்மைட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் லைட்டாக உங்களுக்கும் லைட்டாக ஒரு மாதிரி முழிப்பு வருது. ஸோ நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே அவரே அட்மைட் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. மணி வந்துட்டு 2 இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ க்யூட்டாக 2 பேரும் வந்துட்டு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கீங்க. என்னவோ தெரியல, நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஜேகே டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்காக திரும்பி படுத்து தூங்கிடுறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. இவன் என்ன பண்ணான் இப்போது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ யோசிச்சுட்டு உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு எந்திரிச்சதும் கேட்குறீங்க, நைட் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறாரு. ஏன்னா அது அவரே அறியாமல் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் எப்படி உங்களை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பக்கம் திரும்பி தூங்கியிருப்பார். இப்போது அவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. நீ நைட்டை நீ என்ன பண்ண சொல்லு, வேணே பண்ணியா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் இல்லை இது வந்துங்கிறாரு. மழுப்பிட்டே இருக்காரு. நீங்கள் விடாமல் கேட்டே இருக்கவும் அவருக்கு கடுப்பாயிடுச்சு. அப்படியே உங்களை வாளோடு சேர்த்து பின் பண்ணி, ஏய் இன்னி சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்க என்னப்பா அப்படிங்கிறாரு. நீங்கள் அது நைட் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு நீ என்னோடய ஒய்ஃப் தானே, நான் என்ன வேணால் பண்ணுவேன், தேவையில்லாமல் என்கிட்ட கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திரும்ப அவங்க கன்னத்தில் நறுக்கீஸ் கொடுத்துட்டு போயிடுறாரு சிரிச்சுட்டே. உங்களுக்கு ஒரு மாதிரி செமையாக ப்ளஷிங்காக இருக்குது.
அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 2 பேர்த்துக்கும் நல்லாவே பிக்கப் ஆகுது. ஸோ ஹோபி போட்ட பிளான் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ எல்லோரும் அங்கேருந்து ஊர்லேருந்து வராங்க. எல்லோரும் கிளம்பிட்டு அவங்கள நம்ம இருக்கிறப்பவே சமாளிக்க முடியாது, தனியாக விட்டுட்டு வந்து 2 பேரும் டிரைவர்ஸ் பேப்பர் கையில் வச்சு நிற்க போகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் சண்டை போடுவீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு வாய்ப்பே இல்லை, நான் வேணால் இதுக்கு கேரண்டி, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. டே அரக்கிருக்கா, எல்லாம் உன்னால் வந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹோபி மறுபடி பேசுகிறாங்க. ஹோபின்ட்டு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் வந்து பாருங்கள் தெரியும் அப்படின்ட்டு வராரு. ஸோ கரெக்டாக வந்து கதவை திறக்க இங்கே நீங்கள் 2 பேரும் கிச்சனில் வந்துட்டு நீங்கள் கிச்சனில் காஃபி போட்டிருப்பீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு பின்னாடி உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஸோ சத்தம் வந்துட்டு கேட்குது எல்லாத்துக்கும். என்னடா ஒரு மாதிரி சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிரிங்கிட்டே இருக்கீங்களா? ஸோ என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் வந்து கிச்சனில் எட்டி பார்க்குறாங்க. ஸோ ஜேகே உங்களை ஹக் பண்ணிகிட்ருக்காரு பின்னாடி இந்த நீங்கள் சும்மா மாமா அப்படின்ட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் செம்ம ஷாக்கு, வாய் மேலே கை வச்சு பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஹோபிக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அவர் பண்ண வேலையை நினச்சி. பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு. ஸோ கரெக்டாக இவங்க எல்லோரும் ஜேகே அப்படிங்கிறாங்க. டக்குன்னு ஜேகே திரும்பி பார்த்தா நீங்களும் திரும்பி பார்த்தா செம்ம ஷாக்கு. அப்படியே 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் நின்றுட்டு அது வந்து எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. என்னடா எங்கள் முன்னாடி அத்தனை சண்டை போட்டிங்க, இப்போ என்ன இப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து சண்டை தான் போட்டிருந்தேன், ஒரு காஃபி கூட இவளுக்கு போட தெரியல அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் இவனுக்கு சுத்தண்ணி கூட வைக்க தெரியல, என்ன காஃபி போடலன்னு சொல்லி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி 2 பேர் சண்டை போட்டுக்கிறீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு உங்கள் நாடகம்லாம் போதும், நடத்துங்க, தப்பான நேரத்தில் கரெக்டாக வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ ஹோபி வந்துட்டு என்னோடய பிளான் என்னைக்காவது சொதப்பியிருக்கா, ஆடுறதுக்காக நன்மையில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. இப்போ அவங்களாம் அந்த பக்கம் போனதுமே ஜேகே திரும்ப வந்துட்டு உங்களை பேக்கப் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் மாமா கம்முன்னு இதையோ மானமே போச்சு, யாராவது மறுபடியும் வந்துட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு வந்தால் வரட்டும், எனக்கு என்ன, என் ஒய்ஃபை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அவங்களுக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அவரை திரும்பி ஹக் பண்ணின மாதிரி நின்றுட்டு 2 பேரும் அப்படி க்யூட்டாக பேசிட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஓகே டியர், இது ஹாப்பி எண்டிங் தான். இந்த இதோட நான் முடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். இது எல்லா பாட்டும் முடிஞ்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா என்னங்கிறது தெரியலங்க டியர். ஏன்னா நான் கதையை எப்படியோ கொண்டு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிம்மை லவ் பண்ணுவீங்க, ஜிம்மின் வேறு பொண்ணை லவ் பண்ணுவார், உங்கள்கிட்டே லவ் பண்ணுவாங்க, ஆனால் 2 பேர்த்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஜேகே கல்யாணம் பண்ணுவீங்க. இன்னும் தெரியல, எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரியை கொண்டு போகணுன்னு ஒரு ஆசை. ஸோ 2 நாளாக யோசிச்சு சரி ஓகே அப்படி ஒரு ஸ்டோரி சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? சரி ஓகே, பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே டடா, சராங்க.